தமிழகத்தில் இதுவரை 21,00,000 பேர் நாய்க்கடி சம்பவம் பதிவாகியுள்ளது. நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு தகவல். தமிழகத்தில் நாளுக்கு நாள் மருத்துவ வசதி அதிகரித்து வரும் நிலையில், அதே சமயம் மக்கள் பல்வேறு காரணங்களால் மருத்துவமனைக்கு வந்து தஞ்சம் புகுகின்றனர். இதில் நாய்க்கடியும் ஒன்று. தற்போது முன்பை விட தெருநாய்க்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதனால் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. தற்போது கிடைத்துள்ள தரவுகளின்படி நாடு முழுவதும் கடந்த ஆண்டில் 21,00,000 பேர் நாய்க்கடி சம்பவங்களால் பதிவாகியுள்ளது. இது குறித்து பேசுகையில், கடந்த ஆண்டில் மட்டும் 37 பேர் நாய்க்கடியால் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதை நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து குரங்கு உள்ளிட்ட விலங்குகள் கிடைத்தது தொடர்பாக 5.4 லட்சம் சம்பவங்கள் பதிவாகியுள்ளது என்றும் இதில் 11 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயந்தான். நம்ம ரோட்டில் போகும்போதே பார்த்திங்கன்னா நாய் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். நைட்டு பைக்கில் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி துரத்துக்கிட்டே வரும். அது மட்டும் இல்லாமல் வெறிநாய்க்களோட தொல்லையும் தாங்க முடியல. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ரோட்டில் ஒரு நாய்க்கு இந்த மாதிரி வெறிநாய் தொல்லை இருந்துச்சுன்னா அது பல நாய்க்கு பரவிக்கிட்டே தான் இருக்குது. அதில் ரோட்டில் போகிற எல்லாரையும் கடிச்சிருது. அது மட்டும் இல்லாமல் அங்கே போகிற சின்ன குழந்தைங்களை கடிச்சிருது. சின்ன குழந்தைய கடித்து அதை இழுத்துட்டு போகிற சம்பவங்கள்லாம் பார்க்குறப்ப ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. நம்மளாவது கொஞ்சமாவது வலியை தாங்கிக்கலாம். ஆனால் இந்த குழந்தைங்க